Good afternoon, students. Today we are going to learn about Unit 3, Chapter 11, Hosting and Promoting Websites. VisualStudio.net. VisualStudio.net is used for creating dynamic web pages. ASP.NET is the dynamic server page tool, and this works in the net platform. ASP.NET produce stable and websites. The Rapid Application Development RAD tool is provided with drop-down functionality and helps to control and debug code. ASP.NET make use of programming model known as the web forms. Web forms provide the same user interface as that used for other web application. This involves dragging controls to the blank form, double clicking the control for adding or modifying the code and build the application. ASP.NET is the ability to create mobile controls. Use of mobile controls helps in accessing information through different wireless devices such as PDA, WAP enabled devices and mobile handset. விஷுவல் ஸ்டுடியோ.net இது வந்து டைனமிக் வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறது. டைனமிக் வெப் பேஜ்னால் இதுவரையில் நம்ம பார்த்தது கோடிங் எழுதி முடிப்போம், அதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுதான் டிஸ்பிளே ஆகும். டைனமிக் வெப் பேஜ்னு சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அல்லது நீங்கள் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் நம்ம ரிசல்ட் எல்லாம் பார்க்குறீங்களா, பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்கும்போது அவங்களோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது இல்லையா, அதே மாதிரி இந்த டைனமிக் வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு விஷுவல்.NET யூஸ் பண்ணலாம் அல்லது ASP.NET அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த டைனமிக் வெப் பேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டைனமிக் வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், அதில் அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறோம். இந்த ரேப்பிட் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் டூல்ஸ் மூலமாக ஈஸியாக நம்ம வெப் பேஜஸை டிசைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு கண்ட்ரோலும் என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை நம்ம கோடிங்கில் ஸ்டேட்மெண்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணிட்டா போதும். அடுத்து அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் ஏதாவது எரர் மெசேஜ் இருந்தால் அதை என்ன டைப் ஆஃப் எரர் நம்ம போட்டிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு டீபக்கிங் கோட் இருக்கும். அது மூலமாக நம்ம டிசைன் பண்ண வெப் பேஜஸில் என்னெல்லாம் எரர்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த ASP.NET அப்ளிகேஷன்ஸை வெப் ஃபாரம்னு சொல்கிறோம். இந்த ஏன் வெப் ஃபாரம் சொல்கிறோன்னா, இதில் வந்து யார் வேணாலும் அந்த யூசர்ஸை கிளிக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்படின்னா விபி அப்ளிகேஷன்ஸில் நம்ம கண்ட்ரோலை ட்ராக் பண்ணி அதில் என்ன பண்ணுறோம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதை யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை போவோம். அதுவே கமாண்ட் ஓரியன்டாக கமாண்ட் ஓரியன்டாக இருந்தால் நம்ம என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் சின்டாக்ஸ் கோடிங் இதெல்லாமே ஞாபகத்தில் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த விஷுவல்.NET ASP.NET எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால யார் வேணாலும் ஈஸியாக அந்த அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி VB.NET நம்ம யூஸ் பண்ணும்போது VB அப்ளிகேஷனை டெவலப் பண்ண நமக்கு தெரிஞ்சால் போதும். மீதி எல்லாமே இந்த ASP.NET அப்ளிகேஷன்ஸும் அதே மாதிரி சிமிலராக இருக்கும். இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோனில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி VB அப்ளிகேஷன்ஸில் கண்ட்ரோல்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி உன்னோட ஃபார்மில் ப்ளேஸ் பண்ணி அதில் என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கண்ட்ரோல்ஸை ஆட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ கோடிங்ஸ் ஏதாவது அந்த டிசைன் பண்ணி முடித்த பிறகும் ஆட் பண்ணுறதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ASP.NET வந்து மொபைல் கண்ட்ரோல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது இந்த ASP.NET யூஸ் பண்ணி WAP அல்லது PDA அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம். PDAயோட எக்ஸ்பென்ஷன் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன். அப்படின்னா ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்கன்னா WAP ப்ரோட்டோகால். WAPோட எக்ஸ்பென்ஷன் வந்து
ஒயர்லெஸ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். The objects in the toolbox provide an easy way to design the page by dragging and dropping them in the form. Code window, property window, solution explorer window are the other common windows. Double click the object in the form, open the code window. Suitable codes can be added in these windows. Hosting websites. Web hosting or web publishing is the process of transferring web files to a web server for global access. Hosting service provider have the necessary infrastructures and technologies available to publish web pages on the internet. Hosting service can use the client server architecture model for web hosting. Hosting service can be two types, namely paid and free. அடுத்து நம்ம அந்த விஷுவல் ஸ்டுடியோ .netல ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஈஸியாக டூல் பாக்ஸில் யூஸ் பண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வெப் பேஜஸ் எல்லாம் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் வேணுமோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி பண்ணிக்க முடியும்னு பார்த்தோம். அதுதான் கண்ட்ரோலை நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கோட் விண்டோவுக்கு போகும். அந்த கோட் விண்டோவில் வச்சு ஸ்டேட்மெண்ட்ஸை என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அல்லது அந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணும்போது என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை அந்த கோட் விண்டோவில் நம்ம எழுதிக்கலாம். ப்ராப்பர்ட்டி விண்டோவில் அந்த ஒவ்வொரு கண்ட்ரோலோடைய ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸு லேபிள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அந்த லேபிள் கண்ட்ரோலில் அந்த லேபிள் கண்ட்ரோலுக்கு மேலே என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் வரணும், அதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு மெசேஜ் என்ன கலர் யூஸ் பண்ணணும், ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி விண்டோவில் ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பில்டின்னாகவே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீயாக தனியாக அதுக்கு எந்த கோடிங்கும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் போயிட்டு என்னென்ன சேஞ்சஸ் உனக்கு வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ இருக்குது. அந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் இப்போ நீ ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது அந்த சிண்டாக்ஸ் எரர் அல்லது ரன் டைம் எரர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அக்கர் ஆகும் இல்லையா, அந்த எரர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை உனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் கோடிங்கில் எந்த லைனில் உனக்கு எரர் இருக்குன்றத ஹைலைட் பண்ணி கொடுக்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், என்ன டைப் ஆஃப் எரர் நம்ம போட்டிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரரை கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் விண்டோவை நீ டபுள் கிளிக் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோட் விண்டோவுக்கு போக முடியும். அப்படின்னா நீ ஒரு கண்ட்ரோலை ப்ளேஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் உனக்கு வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு இன்னும் ஒரு விண்டோ இருக்கும். அதை நீ கிளிக் பண்ணேன்னா டிசைன் மோடுக்கு போகணுன்னா டிசைன் மோடு போகலாம், அல்லது கோட் விண்டோவுக்கு போகணுன்னா கோட் விண்டோ, இப்படி உனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் வச்சும் நீ கோட் விண்டோவுக்கு ஈஸியாக போக முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோஸ்டிங் வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுனா அந்த சர்வரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெப் ஃபைல்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. முதல்ல பார்த்தோம் இல்லையா, மைக்ரோசாஃப்ட் ஃப்ரண்ட் பேஜ் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வெப் பேஜ் HTML கோடிங்காக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அதை மாதிரி நம்ம சர்வரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெப் ஃபைல்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெப் பேஜை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் தேவை, அந்த வெப் பேஜ் பப்ளிஷ் பண்ணுறது எப்படி இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதில் அவங்க உனக்கு ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. இந்த ஹோஸ்டிங் சர்வீசஸ் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல்னு சொல்லும்போது கிளைண்ட்டுன்றது நம்ம முதலே பார்த்தோம், எந்த மெஷின் வந்து ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுதோ அந்த மெஷினை கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷினை சர்வர்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டில் வந்து அந்த கிளைண்ட் சர்வர் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோஸ்டிங் சர்வீஸ் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று அமௌண்ட் பே பண்ணி தான் அந்த வெப்சைட்டில் நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஃப்ரீ ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணால் ஃப்ரீயாகவே அந்த வெப் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஹோஸ்டிங் வெப்சைட் பெய்ட் சர்வீஸ் ப்ரொவைட் செவரல் ஷேர்டு டெடிகேட்டட் அண்ட் மேனேஜ்டு சர்வீசஸ். In shared services, one server is shared by several websites hosted in it.
In dedicated host, one server hosts only one website. The web manager have the full controls over the servers, including the selections of the operations systems to be used. Dedicated servers are of two types. One is the managed server and the other is the unmanaged server. In managed server hosting, the provider provides the dedicated server accompanied by several facilities such as field support, maintenance, monitoring service. Unmanaged server is operated and maintained by the customer. அடுத்து நம்ம முதல்ல பார்த்தோம் பெய்டு சர்வீசஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூஸருக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு டெடிகேட்டட் அல்லது மேனேஜ்டு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷேர்டு சர்வீஸ்ன்னு சொல்லும்போது அந்த யூஸருக்கு வந்து ஒரே ஒரு சர்வர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வருக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நிறைய யூசர்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத தான் ஷேர்டு சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சொல்லும்போது அந்த ஒரே ஒரு சர்வர் இருக்கும், அதில் ஒரே ஒரு வெப்சைட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சொல்கிறோம். வெப் மேனேஜர்னு சொல்லும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே அந்த சர்வர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம யாருக்கிட்டேருந்து அந்த வெப் ஹோஸ்டிங் ஃபெசிலிட்டிஸை வாங்கியிருக்கோமோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் நீ உன்னுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ கூகுள் கம்பெனி தான் டிசைட் பண்ணும் உனக்கு என்ன மாதிரியான சர்வர் ப்ரொவைட் பண்ணணும், என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் ஷேரில் என்ன பண்ணிக்கலாம், ஒரே வெப்சைட்டில் மல்டிபிள் யூசர்ஸ் இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணிக்க முடியும். டெடிகேட்டட்னு சொல்லும்போது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு சர்வரை ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது, நம்ம என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். வெப் மேனேஜரில் என்ன பார்த்தோம், அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ணும் யூஸருக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணும், என்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுன்றதை டிசைட் பண்ணும். டெடிகேட்டட் சர்வரில் 2 டைப் இருக்குது, ஒன்று மேனேஜ்டு சர்வர், இன்னொரு ஒன்று அன்மேனேஜ்டு சர்வர். மேனேஜ்டு சர்வரில் என்ன பண்ணோன்னா அந்த கம்பெனி வந்து அந்த யூஸருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி, மானிட்டரிங் சர்வீஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணி தந்துடுவாங்க. அன்மேனேஜ் சர்வீசஸில் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. Hosting websites. The hosting provider offers security, storage and bandwidth. Data center also have high user productivity and lower business risk. They offer centralized management of resources, lesser operation cost and 24/7 operation. Bandwidth allowed is a measure of amount of visitors allowed to a site per month. A high bandwidth is always better. Low bandwidth means allowing less number of visitors to the site. Getting a domain name. First step for web publishing is to get a unique address or domain name in the web. Registration of web address is done online by submitting the registration form and the necessary fee is to be paid for the registration. அடுத்து வந்து ஹோஸ்டிங் வெப்சைட்டில் அந்த ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் ப்ரொவைடர்ஸ் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி தருவாங்கன்னா, நீ க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜுக்கு தேவையான செக்யூரிட்டி, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான நெட் பேண்ட்வித் கனெக்ஷன் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேட்டா சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூஸரோடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த யூசர் ப்ரொடக்டிவிட்டி ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அந்த ஹை லெவலில் யூசர் ப்ரொடக்டிவிட்டியும் லோ லெவலில் உள்ள பிஸ்னஸ் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னா நீ ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணும்போது உனக்கு அது மூலமாக அதிக அளவில் லாபம் வரும், ஆனால் குறைஞ்ச அளவில் தான் பிஸ்னஸ் ரிஸ்க் இருக்கும். அடுத்து சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டில்
என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்கும். நீ ஃபுல் 24 மணி நேரமும் வாரத்தில் எப்போ வேணாலும் நீ ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பேண்ட்விட்த் ஃபெசிலிட்டி. பேண்ட்விட்த்னா இங்கே இந்த வெப்சைட்டை பொறுத்த வரையிலும் பேண்ட்விட்த் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டை பார்த்துருக்காங்கன்றதை கேல்குலேட் பண்ணுறதை தான் பேண்ட்விட்த்துன்னு சொல்கிறோம். இங்கே பேண்ட்விட்த் வந்து ஹையாக இருந்தால் தான் நல்லது. அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து ஒரே வெப்சைட்டை திருப்பி திருப்பி நிறைய தடவை பார்த்தா தான் அதை நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். லோ பேண்ட்விட்த்தாக இருந்தானா விசிட்டர்ஸோடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்காது. கெட்டிங் ஏ டொமைன் நேம். ஒரு டொமைன் நேம் வாங்கணுன்னா முதல்ல நீ என்ன பண்ணணும், உனக்குன்னு தனி ஒரு அட்ரஸ் கெட் பண்ணணும். அப்படின்னா நீ வீட்டில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கும்போது முதல்ல எனக்கு என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஒரு ஃபோன் தருவாங்க. அந்த ஃபோனுக்கு ஒரு தனி ஒரு நம்பர் தருவாங்க. அந்த மோடம் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மோடத்தில் உனக்கு தனி ஐபி அட்ரஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அடுத்தது இந்த வெப்சைட் அட்ரஸை நீ கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஆன்லைன் மூலமாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் அவங்க கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே நேரத்தில் என்ன டைப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு தேவைன்றதை அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். An already registered domain name will not be accepted for registration. Details of registrations are available at ICANN website. Registration rate for different top-level domains are different. Some servers offers free web space in the web server for uploading web files. Free web address can be registered by filling the online registration form and submitting it to the server. The server alerts and address and password if the registration is successful. Using the login name and password, the user can log into the server and can transfer the web file to the global viewing. அடுத்து நீ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ ஃபில் பண்ணி முடித்ததும் உனக்கு வந்து ஒரு டொமைன் நேம் தருவாங்க. அந்த டொமைன் நேமில் அப்படின்னா உனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுவ இல்லையா, அந்த பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணாமல் இந்த பாஸ்வேர்டு வைக்கலான்னு உனக்கு ஒரு சஜஷன் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த சஜஷன் பாஸ்வேர்டில் உனக்கு எதாவது பிடிச்சிருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீனே வேறு பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ICANN என்ற அந்த வெப்சைட்டில் இந்த ரெஜிஸ்டர்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கே தான் என்ன பண்ணும், நீ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நீ கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டும் அந்த வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகுதான்னு நீ செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்து மேட்ச் ஆச்சுன்னா உன்கிட்ட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லும், அல்லது டொமைன் நேமை சேஞ்ச் பண்ண சொல்லும். அடுத்து நீ என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணும்போது அடுத்து கொடுக்கும்போது அந்த டைப் பண்ண பாஸ்வேர்டும் ICANN உள்ளதும் மேட்ச் ஆகலைன்னா அதை அக்செப்ட் பண்ணு. அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே டாப் லெவல் டொமைன்ஸில் ஸ்டோர் ஆகும். டாப் லெவல் டொமைன் சொல்லும்போது கமர்ஷியல் பர்பஸ்க்கா, அந்த கவர்மெண்ட் பர்பஸ்க்காக, எஜுகேஷ்னல் பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்ன்றதை எல்லாமே டாப் லெவல் டொமைனில் ஸ்டோர் ஆகும். அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் www.google.com கொடுக்கும்போது அந்த காம்ன்றது கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை டெவலப் பண்ணது யார், கூகுள்ன்ற அந்த கம்பெனி. அந்த அட்ரஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜுக்கும் அந்த டொமைன் என்ன நம்ம செட் பண்ணியிருக்கோமோ, என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுவோம், அதை டாப் லெவல் டொமைனாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் எல்லாமே, அந்த கோடிங், அதில் டேட்டாபேஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வெப் சர்வரில் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வெப் சர்வரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அப்லோடட் ஃபைல்ஸ், HTML ஃபைல்ஸாக அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து
ஃப்ரீயாகவும் என்ன பண்ணிக்கலாம், வெப்சைட் அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் நீ தேவையான டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கக்கூடிய கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணேன்னா உனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், எவ்வளோ ஸ்பேஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதிலே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நமக்கு தேவையான டொமைன் நேம் கிரியேட் பண்ணியாச்சு, தேவையான ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வாங்கி முடித்த பிறகு நமக்குன்னு இனி என்ன பண்ணுவாங்க, ஒரு வெப்சைட் அட்ரஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை உனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் அட்ரஸ் பாஸ்வேர்டு எது கொடுத்துருக்காங்கன்னா அன்ஆதரைஸ்டு யூசர்ஸ் யாருமே அதில் போய் ஆக்சஸ் பண்ணி எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அப்போ ஒரு தடவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும், என்ன பண்ணிக்கலாம், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு எப்போ வேணாலும் நம்ம அந்த வெப்பேஜை வியூ பண்ணி பார்க்க முடியும். யார் வேணாலும் பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அதில் செட் பண்ணலாம். Visitors analysis and statistics. Website statistics are used to make any analysis of the number of visitors arrived in a website. HIT is used to denote the popularity of websites. Usage pattern provides a list of most frequently visited web page. Statistical package gives the details of the most widely used search word and the search engine, peak time of visitors, behavior, browsers used by visitors, and the operating system used by them. Statistical software helps to gather visitor information, geographical concentrations of visitors need, visitors behavior, and navigation period. The process of using website statistics and analysis tools to determine the details of visitors and the information seeking habit is known as the web tracking. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து விசிட்டர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். விசிட்டர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வெப்பேஜ் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை யார் யார் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, நம்ம வெப்பேஜஸில் என்னெல்லாம் ட்ராபேக் இருக்குன்றத இது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த வெப்சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து நம்ம வெப்பேஜை பார்த்துருக்காங்க, நம்ம க்ரியேட் பண்ண அந்த வெப்பேஜுக்குள்ளே என்டர் ஆகிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெப்சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹிட்ஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா, அந்த வெப்சைட்டோடைய பாப்புலாரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஹிட்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து யூசேஜ் பேட்டர்னில் என்ன இருக்குன்னா, அடிக்கடி எந்த வெப்சைட்டை யூசர் வந்து பார்த்துட்ருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு யூசேஜ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதிகமாக யூசர்ஸ் எந்த வார்த்தைகள் சர்ச் பண்ணுறாங்க, எந்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க, அந்த ஒரு வெப்சைட்டை பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க, அடுத்து அந்த ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வெப்பேஜை வியூ பண்ணி பார்க்குறாங்க, அந்த ப்ரௌசர்ஸ் என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்குறாங்கன்ற இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ்டுன்னு சொல்லும்போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக, விண்டோஸாக, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை பார்க்குறாங்கன்றத தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் என்ன பண்ணோன்னா, விசிட்டர்ஸ்கிட்டேருந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணோன்னா, அந்த வெப்பேஜை வியூ பண்ணி பார்க்குறாரு இல்லையா, பார்க்கக்கூடிய அந்த விசிட்டர்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, அவங்க எந்த விசிட்டரோடைய தேவை என்ன, அவங்க எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ், எவ்வளோ நேரம் அந்த வெப்சைட்டை வியூ பண்ணி பார்க்குறாங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன பண்ணோம், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் அதை கேல்குலேட் பண்ணோம். அதை கேல்குலேட் பண்ணுறது, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹிட்ஸு, வெப்சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அடுத்தது இந்த வெப்சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸரோடைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து அவங்க எந்த டாப்பிக்கில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களுடைய டேஸ்ட் என்ன, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறோம். இதை தான் நம்ம வெப் ட்ராக்கிங்னு சொல்கிறோம்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ யூடியூப் இந்த மாதிரி இதெல்லாம் நீ வந்து ஒரு டாபிக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோ, உடனே அந்த டாபிக் ரிலேட்டடாக அதே கண்டென்ட்டில் நிறைய யூடியூப் லிங்க்ஸாக டிஸ்பிளே ஆகுது இல்லையா? அதே மாதிரி யூசர் சர்ச் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனில் அவன் எதை டாப்பிக்கை சர்ச் பண்ணணும் அது ரிலேட்டடாக அதை வச்சு என்ன பண்ணும், அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாபிக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணும். Visitors analysis and static. There are two types of tracking software: dynamic monitoring software, weblogger software. Dynamic monitoring software, a counter is provided in the web page by getting incremented each time when the page is visited. Weblogger software records every request made in the log file. Website promoting method. Traffic of website is increased with the increase in the popularity of website. When a search is made using the search engine, usually thousands of search list appears for the search. W3 Consortium has formulated several guidelines for designing web page. Design itself include ranking in web search result. Good and established websites will have several reciprocal links. Link popularity is measured by the popularity of the website. அடுத்து நம்ம மானிட்டரிங் சாஃப்ட்வேர் பார்த்தோம்லே, அந்த மானிட்டரிங் சாஃப்ட்வேர்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று டைனமிக் மானிட்டரிங் சாஃப்ட்வேர், இன்னொரு ஒன்று வெப்லாகர் சாஃப்ட்வேர். டைனமிக் மானிட்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணோன்னா, அந்த வெப்பேஜை எத்தனை தடவை அவங்க பார்க்குறாங்கன்ற அந்த கவுண்ட்டை ஆட் பண்ணி உனக்கு டிஸ்பிளே தரும். வெப்லாகர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணோன்னா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் அவன் லாகின் ஆகியிருக்கான், எத்தனை தடவை லாகின் ஆகியிருக்கான், எந்த பேஜெல்லாம் பார்த்துருக்கான்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணி தரும். வெப் ப்ரொமோட்டிங் மெத்தட். வெப்சைட் ப்ரொமோட்டிங் மெத்தடில் அந்த நெட்வொர்க் டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக உன்னோட வெப்சைட் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க, கூகுள் சர்ச் இன்ஜின் தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து நிறைய தடவை அந்த பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆகுறது இல்லையா, அதை தான் நெட் டிராஃபிக்னு சொல்லுவோம். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் வந்து நெட் டிராஃபிக் வந்து அக்கறாச்சுன்னா அது நம்ம வெப்சைட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, இந்த எப்போல்லாம் நம்ம சர்ச் இன்ஜினில் எந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமாக பார்க்குறாங்க, எந்த லிங்க் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை அந்த சர்ச் இன்ஜின் மூலமாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி W3 வேர்ல்டு வைட் வெப்பை ஷார்ட்டாக தான் W3 கன்சார்ட்டியம் சொல்கிறோம். இந்த W3 கன்சார்ட்டியம் என்ன பண்ணியிருக்காங்களா, அந்த வெப்பேஜை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில கைட்லைன்ஸ், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வெப்பேஜ் டிசைன் பண்ணும்போது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம டிசைன் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜை டெவலப் பண்ணணும். அடுத்து நம்ம டிசைன் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜை உடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம ரேங்க் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அல்லது கேம்ஸ் நீ இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ரேட்டிங்கில் இந்த கேம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அல்லது ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அந்த ப்ராடக்டோட ரேட்டிங்கை பார்த்து வாங்கணும்ல, அந்த மாதிரி ரேட்டிங் மார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்ம டிசைன் பண்ண அந்த வெப்பேஜ் வந்து டாப் லெவலில் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்து நல்ல ஒரு வெப்பேஜை வந்து திரும்ப அந்த லிங்க்கை யூசர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது லிங்க் பாப்புலாரிட்டின்னு சொல்கிறது, அந்த வெப்சைட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறத தான், வியூ பண்ணி பார்க்குறத தான் லிங்க் பாப்புலாரிட்டின்னு சொல்கிறோம். Usually search engine do not go deep into the several web page in the sites for making the search. Sitemap provides an easy way to make the search engine go deep into the web page for searching. Sitemap is based on HTML standards. Selections of URL of the site must be done in the utmost care. The URL name must contain the keyword and must reflect the nature of activity carried out by the organization. Title used in web page must be a combination of different keywords used for searching.
Adding keywords in meta tag as well as in a page title tag is a common method to get listed by the search engine. It is necessary to make sure that all keyword instance must appear in the first few paragraph of the page. அடுத்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜ் வந்து ஒரு நல்ல வெப்பேஜ்னு எப்போ சொல்கிறோன்னா, சர்ச் இன்ஜின் வந்து ஒரு டாபிக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸை சர்ச் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக அதெல்லாம் சர்ச் பண்ணாது. நம்ம சைட் மேப் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் தான் அந்த சைட் மேப் அந்த டாபிக் ரிலேட்டடான வெப்பேஜஸை டீப்பாக தேடி ப்ரொவைட் பண்ணி தரும். இந்த சைட் மேப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்எம்எல் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தோன்னா சர்ச்சிங்கை டீப்பாக நம்ம வெப்பேஜில் சர்ச் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அதில் நம்ம யூஆர்எல் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். யூஆர்எல் முதலே பார்த்தோம், அட்ரஸ், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அந்த யூனிஃபார்ம் அட்ரஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து மக்களுக்கு ஞாபகத்தில் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி, அதை அட்ராக்டிவாக அதை க்ரியேட் பண்ணுறது மாதிரி அட்ரஸை நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து இந்த யூஆர்எல் நேம் வந்து க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம், அந்த டாபிக் ரிலேட்டடாக நீ அந்த வெப்சைட்டை அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா அவங்க ஈஸியாக அதில் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அடுத்தது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜஸில் சர்ச்சிங் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சர்ச்சிங் ஆப்ஷனில் நிறைய கீவேர்ட் காம்பினேஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இப்போ ஒரு டாபிக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம், அதை பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரியல, அல்லது அந்த ஸ்டார்டிங் லெட்டர் அல்லது ஒரு சில அந்த வார்த்தைகள் மட்டும் தெரியும், அப்படி வச்சும் நம்ம தேடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வெப்பேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பேஜ் டைட்டில் டேக்கில் நமக்கு தேவையான அந்த சர்ச்சிங் ஃபெசிலிட்டி கீவேர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ யூடியூப் லிங்க் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, யூடியூப் லிங்க் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனில் என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் என்ன டாபிக் அல்லது எந்த ஹெட்டிங்கில் வச்சு சர்ச் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும், அப்படியெல்லாம் வச்சு அந்த தேவையான சர்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேராகிராஃப்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்.